தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உங்களோட உண்மையான விஸ்வரூபம். இது என்ன ஜோசியரை எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு. இதுல ஒரு கிரகம் நன்மை செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்யுது. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார். இதே காலகட்டத்தில் சுக்கிரன் மேசராசியில பயணிக்க போறாரு. புதன் மேசம், ரிஷபம், மிதுனம்னு 3 ராசியில பயணிக்க போறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீச நிலையில இருந்த செவ்வாய் பூமி காரகன் அவர் கடகராசியிலிருந்து 8ஆம் தேதி பயிற்சியாகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் கேதுவோட இணைய போறாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கு. இது நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல இருக்கு. சரி, உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை, இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்க எந்த இடத்துலலாம் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்குள்ள குரு வந்துட்டார். அதாவது 12ஆம் இடத்துல குரு இருந்து இப்ப ராசிக்குள்ள வந்திருக்கார். அப்படிங்கிறப்ப பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் ஒரு 100க்கு ஒரு 60 பேராவது சொந்த வீடு அப்படிங்கிறது கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை கட்டி பாதியில் நின்றுட்டு இருக்கோம், இல்லை முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். இப்போ கொஞ்சம் பணம் பத்துலையே, மேற்கொண்டு 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி இருக்குமே, நாம ஒரு கணக்கு போட்டோம், கிரகம் ஒரு கணக்கு போட்டுருச்சு போல இருக்கு, 10 ரூபா கடன் இல்லாமல் கட்டி போடணும்னு நினைச்சா கடைசியில் கடன் வாங்குற வேண்டிய சூழல் வந்துடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சூழல் கூட இருக்கும். சில பேருக்கு என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறதுல தான் அது வீடு கட்டுறமோ, இல்லை மண் வாங்கணுமோ, மனம் வாங்கணுமோ, ஏதோ ஒரு ரூபத்தில் 10 ரூபா கடன் இருக்குடா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி உங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கார், 12ஆம் வீட்டில். 2ஆம் தேதியே அவர் மிதுன ராசியான உங்களோட ராசிக்கே வராரு. ராசியிலேயே புதன் ஆட்சி பெற்று உட்கார போற நேரம் அப்படிங்கிறது தான் நிறைய பலன் கிடைக்க போற ஒரு நேரம். நிறைய புனித பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், ஒரு திருப்பதி போகணும், ஏதோ எங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சிங்களோ, பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகணும், இல்லை பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போகணும், ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகணும், இப்படியெல்லாம் நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நிறைவேற்ற போற ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. அது மாதிரி இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கறத இந்த கணக்கு சொல்லுது. அப்ப ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா வேற வீட்டுக்கு இந்த மாசத்துல நீங்க மாறலாம். 2ஆம் தேதிக்கு மேல வேற ஏதாவது வீடு பார்த்து மாறினீங்க அப்படின்னா அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையான நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். காசு பணத்தை கொஞ்சம் கொடுக்கும், கடன் சுமையை குறைக்கும். அப்ப இருக்கிற வீட்டை மாற்றணும். அட என்ன ஜோசியரை சொல்றீங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு வாடகை வீடு இருக்கேன், இதுக்கு மேல இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது, வெளில போனா 7000 8000ங்கிறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு தேடுங்க. இல்லை ஒரு 1000 500 கூட இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வர வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் கணக்கு சொல்லுது. அதோட இந்த கடன் அப்படிங்கிறது சுத்தமா குறையும், காசு பண பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும், பாதியில நின்ன கட்டிட பணிகள் தொடரும். இதுதான் அற்புதமான மாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு கோடிட்டு காட்டுது இந்த கிரகங்களோட கணக்கு அப்படிங்கிறது. அப்ப கடன் இருந்தா அடைச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல காசு பணம் 10 ரூபா உங்களை தேடி வரும், கடனை அடைக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறது பிறக்கும். அது மாதிரி செவ்வாய் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துல இருந்தாலும் நீசம் அடைஞ்சு போயிட்டார். அதாவது லாபாதிபதிக்கு பலம் இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. காசு பணம் வரத்தே இல்லை, நமக்கு வர வேண்டிய பணம் கூட வரமாட்டேங்குதுரா, நமக்கு தர வேண்டியவன் கூட தர மாட்டேங்கிறான், ஆனா நம்ம கொடுக்க வேண்டியவன் நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பண்றது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்திருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாசம் தொடங்கி 8ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் போயிடுறாரு. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களை பிரிக்கணும் அப்படின்னா நீங்க பங்கு பாகம் வெட்டிக்கலாம். இப்ப அதிகார வர்க்கத்துல உள்ளவர்களோட பொறுப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு மாறும். ஒரு துறையில இருக்கீங்க, ஒரு அரசு துறையில இருக்கீங்க, திடீர்னு வேற ஊருக்கு மாற்றப்படலாம், இல்லை வேற இடத்துக்கு மாறுதல் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு ப்ரமோஷனோட தான் போகும், கவலைப்பட வேண்டியதில்லை.
ஆனாலும் கொஞ்சம் வாட்டத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அது 60,000 தராங்க, ஆனால் வேற ஊருக்கு போறாங்களே, பிள்ளை குட்டியெல்லாம் இங்கே படிக்குது, குடும்பம் பிள்ளை எல்லாம் இங்கே இருக்கு, நான் எங்கே வெளியூருக்கு போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குன்னு கணக்கு சொல்லுதுங்கிறதால தாராளமாக அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். அதேமாரி மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் 29ஆம் தேதி வரைக்கும். இந்த மாதம் கிட்டத்தட்ட முழுசா அவரு லாப வீட்டில் தான் இருக்க போறார். விரையாதிபதி லாப வீட்டுக்கு வரார். அப்படிங்கும்போது செலவுக்கு தக்கன காசு வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, காசு பணம் வரல செலவு தான் வருது அப்படின்னு. இப்போ நீங்க செலவுக்கு தக்கன பணம் அப்படிங்கிறது வந்துடும். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் காசு பணத்தை வச்சுக்கிட்டு நாம தொடங்கணும்னு அவசியம் இல்லை. தொடங்கு பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் தொடங்குங்க பார்த்துக்கலாம், அதுக்குண்டான பணம் உங்களை தேடி வரும்னு கணக்கு சொல்லுது. அப்போ ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. நிறைய புது துணிகள் உங்களுக்கு சேரும். அப்போ சுப நிகழ்ச்சிகள் வரப்போகுது. உங்கள் வீட்லேயோ இல்லை சொந்த பந்த வீட்லேயோ சுப நிகழ்ச்சிகள் நடந்தாதான் ஒரு ஆடை ஆபரணம் நம்ம வாங்கி போட்டு சேர்க்க போகிறோம் அப்படிங்கலாம். அது மாதிரி பிள்ளைகளோட திருமணத்தை கணக்கு போட்டு பார்த்து அதுக்கு ஒரு சீர்வரிசை வாங்கி சேர்த்து வைப்பீங்க. பிள்ளைக்கு 20 வயசு ஆகி போச்சு, இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்தில் கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது சாமான் செட்டு வாங்கி போடுறது, ஒரு நகை நட்டு வாங்கி சேர்க்கறது, இது எல்லாமே இந்த மாசத்துல நடக்கும். அப்படிங்கிற வகையில இது ஒரு நல்ல மாசம் அப்படின்னு தான் இதை நாம சொல்லணும். அதோட இந்த மாசம் 15ஆம் தேதி ராசிக்குள்ளேயே இருக்கிற குருவோட சூரியன் சேர்றாரு. அப்ப இது குருராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களோட சொந்த ராசியில கிடைக்குது. இந்த குருராஜ யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அரசு பணியில இருக்கேன், ஒரு தற்காலிகமாக தான் இருக்கேன், 7-8 வருஷம் இதிலே ஓட்டிவிட்டேன், வேற வேலைக்கு போக பிடிக்கல, சம்பளம் 10 ரூபா கம்மியாக இருந்தாலும் பர்மனண்ட் ஆகிடுங்கிற நம்பிக்கையோடு இருந்துட்டேன், ஆனால் ஒன்றும் பர்மனண்ட் ஆகிற மாதிரி தெரில, விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த குருராஜ யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. அது மாதிரி அரசாங்கத்துக்கிட்டேருந்து நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ஒரு அரசு தேர்வு வருது, ஒரு இன்டர்வியூ வருது போறேன், ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் வருது எழுதுறேன் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட அரசு வேலைக்கு முயற்சிச்சவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த குருராஜ யோகம் அப்படிங்கிறது கொடுக்குது. அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு அப்படிங்கறது சொல்லுது. அதோட குரு ராசிக்குள்ள இருந்து நன்மை செய்யல அப்படின்னாலும் அவரோட பார்வையால உங்களுக்கு நன்மை அப்படிங்கறத செய்யறாரு. முக்கியமா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது இந்த குரு சண்டால யோகத்தால கிடைக்க போகுது. ராகுவ குரு பார்க்கிறார் 9ஆம் வீடு அப்படிங்கிறது நின்று போன கட்டடத்தை திரும்ப நடத்த சொல்லுது. கட்டடத்தை நல்லபடியா வேலைகளை முடிச்சிடலாம். ஒரு ஒட்டு ஒட்டாம கிடக்கு, ஒட்டி கிடந்தா கூட பரவாயில்லைங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட கட்டடம் ஒட்டு ஒட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். அதே மாதிரி சிம்மத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்றாங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகார வர்க்கத்தை பயிற்சிய கூடாது. மேல் மட்டத்துல ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல்வாதிகள், பெரிய செல்வந்தர்கள், இவர்கள்லாம் கொஞ்சம் பகைச்சிக்க வேண்டாம். அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். தொழில் செய்யறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட வருகை அப்படிங்கிறது திருப்தி தரும். இப்ப நான் செய்யற தொழில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சேன், இப்ப 20 ரூபாயா வருது அப்படின்னா சந்தோஷம் தானே. அப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்க போற ஒரு உன்னதமான மாசம். அப்புறம் ஏன் ஜோசியரை ரொம்ப கவனமா இருக்கணும்னு தலைப்பு கொடுத்துருவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த செவ்வாய் சிம்மத்துக்கு போன பிறகு மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார், 8ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப கவனத்தோட இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், வண்டி வாகன பழுதுகள், தொலைதூரத்துல போகும்போது தங்க இடம் கிடைக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாரு. இரவு நேரத்துல தூக்கமின்மையை கொடுப்பாரு, மன உளைச்சலை கொடுப்பாரு. அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்க அப்படின்னா வேற பாதிப்புகள் இல்லாத நல்லது நிறைய நடக்கக்கூடிய மாசமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.